Hi friends, good morning, welcome to my channel. இன்னைக்கு வந்து சண்டே மினி vlog தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இன்றைக்கி நான் சண்டே மார்னிங் இட்லி வித் நண்டு மசாலா தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய ஸ்டைல் நண்டு மசாலா. நண்டு மசாலாவில் நான் வந்து எப்படி நண்டு மசாலா செய்கிறேன் அப்படின்னா, இதுக்கு ஹைலைட்டே நான் செய்கிற அந்த மசாலா தான். வறுத்து அரைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் போடுறேன் அப்படின்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே போடுறேன். இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற ஐட்டம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அப்புறம் கசகசா, சோம்பு இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கிட்டு, மிளகு அதுவும் போட்டு வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம நண்டு வேகும்போது இந்த மசாலாவை போட்டுட்டோன்னா நண்டு மசாலா செம்மையாக அருமையாக வரும். இப்போ வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிடணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்மளோட நண்டு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் இன்றைக்கி சண்டே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சண்டே மார்னிங் வந்து ரொம்ப பிஸியாக ஒர்க்கு போய்கிட்டு இருக்கோம், ரெஸ்ட் இருக்காது. இன்றைக்கி மதர்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டே. எல்லாருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த நண்டு மசாலாவை இந்த முறையில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இட்லி, தோசை, அப்புறம் சாப்பாட்டுக்கு கூட சாப்பிட்டுக்கலாம், ரைஸுக்கும் சாப்பிட்டுக்கலாம். இந்த நண்டு மசாலா செம்மையாக அருமையாக இருக்கும். நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி வந்து 10 துண்டு, அந்த குட்டி குட்டியாக அதே சைஸுக்கு 10 துண்டு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பச்சை மிளகா ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி மிளகு, சோம்பு, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடணும். அதில் கொஞ்சம் கசகசா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து சட்னிக்கு வதக்குறோம் இல்லைங்களா, அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு எடுத்துட்டு நம்ம வந்து நண்டுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி நண்டெல்லாம் போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறமா அது கொதித்து வரும்போது இந்த நண்டு மசாலா நம்ம அரைச்சி வச்சதை வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட நண்டு லாஸ்ட்டாக அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் அரைச்சி ஊற்றி லேசாக பெப்பர் தூள் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே, நண்டு மசாலாவுக்கு வந்து நான் வெங்காயம், தக்காளி, மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணி வதக்கி நண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நண்டை வந்து வேக வச்சிட்ருக்கேன். இது நண்டு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இட்லி வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம போய் மசாலா வந்து ஆறி இருக்கும் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து மசாலா அரைச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நண்டில் வந்து இந்த மசாலா ஐட்டத்தை வந்து போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம்.
ஓகே, நம்மளோட நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டு நம்ம இறக்கிடலாம். அருமையான சூப்பரான சுவையான நண்டு மசாலா ரெடி. இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நண்டு மசாலா அருமையாக சூப்பராக வரும். இது இட்லி கூட தோசை கூட ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இட்லி வெந்துடுச்சு, இட்லியை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு பின்னிடும். நம்மளோட நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இட்லி கூட சுட சுட இட்லி வித் நண்டு மசாலா, நண்டு கிரேவி எப்படி வேணால் வச்சுக்கலாம் பேர். சூப்பராக இருக்கும். நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி சண்டே. இதோட என்னோடய விளாகை முடிச்சுக்கிறேன். பாய்.